வணக்கம். நான் ராஜ்குமார் கதிர்வேல். செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இங்கு பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் கற்றலின் நோக்கத்திற்காக மட்டுமே. இதனை அடிப்படையாக வைத்து எந்த முதலீட்டு முடிவுகளையும் நீங்கள் எடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். Hi everyone, good afternoon. Good afternoon, Thiago. June 9th, 2026, Nifty 23,237ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு டே லோவா கொடுத்துருக்கிறது 23,104.45. டே ஹை as of now 23,279.40. இன்னைக்கு மார்க்கெட் வந்துட்டு ஒரு கேம். ஆக்சுவலி இன்னைக்கு மார்க்கெட் இந்த ட்ரேட் பண்றதுக்கு உகந்த நேரம் எது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, இன்னைக்கு ஒரு 2:45 மேலதான் வந்து உங்களுக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கு வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஒரு டே. 23,222 அப்படிங்கிறது ஒரு பவர் லெவல். காத்தால நம்ம ரைட் அப் கொடுத்துருந்தோம். 222க்கு மேல சர்வைவ் ஆகுது அப்படின்னா அப்சைட்ல லெவல்ஸ் மென்ஷன் பண்ணியிருந்தோம். என்ன லெவல் மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னு மறக்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு மார்க்கெட்டுடைய நேச்சரு இருந்துச்சு. த்ரூ அவுட் என்டையர் டேவுமே கொடுத்திருந்த லெவல் வந்து 222க்கு மேல சர்வைவ் ஆகுதுன்னா 285 அப்படிங்கிற அந்த டார்கெட் ரீச் ஆக சான்சஸ் இருக்கு அப்படின்ட்டு கொடுத்துருந்தோம். இன்னைக்கு 23,280 ஆல்மோஸ்ட் அந்த லெவலுக்கு வந்து ரீச் ஆயிருக்கு. அதுக்கு மேல போகுதுன்னா 313,333 அப்படிங்கிற லெவல் வந்து ரீச் பண்ண சான்சஸ் இருக்கு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதுவே 222 பேனிக்ல கட் பண்ணது அப்படின்னா 161ல இருந்து 144 அப்படிங்கிற அந்த ஜோன் டெஸ்ட் பண்ண சான்சஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். இந்த 144 இவங்க ப்ரொடெக்ட் பண்ணியிருந்திருக்கணும். இன்னைக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டா, அந்த 144 பிரேக் பண்ணி இந்த ஃபேவரட் நம்பர் 106 ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடும் போயிருப்பாங்க போல இருக்கு. அங்க லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்க சான்சஸ் இருக்கு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருந்தோம். எக்ஸலண்டான ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் அந்த இடத்துல நடந்துச்சு. அப்படியே அவங்க லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு தேவையான அளவுக்குள்ள லிக்விடிட்டியை கொண்டு வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான மூவ்ஸ் எல்லாம் கொடுத்து மேல எழுந்து வந்து வராங்க. வரும்பொழுது 23,194 ஒரு பெரிய ஸ்ட்ரகிளிங் பாயிண்ட். 188ல இருந்து 194. தேர்ஆஃப்டர் 222 டச் பண்றதுக்கே அவ்வளோ பதட்டம் அவங்களுக்கு. ஒன்ஸ் 222 எப்பெல்லாம் வந்து டச் பண்றாங்களோ அங்கிருந்து நிஃப்டி பேக் ஃபுட் அடிக்குது. இந்த மாதிரி தான் இன்னைக்கு மார்க்கெட்டுடைய நேச்சர் என்டையர் டேவுமே இருந்துச்சு டில் 245 வரைக்கும். அந்த திறக்க முடியாத அந்த கவர், அந்த திறக்க முடியாத ஒரு பவர் லெவல் இருக்கு இல்லையா, இந்த 23,222, அது வந்து இன்னைக்கு வந்துட்டு ஒரு மேக்னெட்டிக் நம்பர். அந்த நம்பரை நம்ம கரெக்டா மென்ஷன் பண்ணியிருந்தோம். இந்த 222ங்கிறதுக்கு மேல சர்வை வச்சுன்னா புல்லிஷான நேச்சர்ல அப் டு 285 வரைக்கும், அண்ட் டைம் பர்மிட் பண்ணதுன்னா 313 அண்ட் 333ங்கிற லெவலுக்கும், 222 கட் பண்ணி கீழே போறச்ச பேனிக்ல 161ல இருந்து 144 அப்படிங்கிற ஜோனை டெஸ்ட் பண்ண சான்சஸ் இருக்கும் அப்படின்னா, 144க்கு கீழே போறது நல்லது இல்லை அப்படின்னும், அப்படி போகுது அப்படின்னா அது லிக்விடிட்டி ஸ்வீப் பண்றதுக்காக தான் இருக்கும், அங்கிருந்து திரும்ப மேல வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். அதே நேரம் 23,150 கால் ஆப்ஷன், 23,100 புட் ஆப்ஷன், இதை தாண்டி நீங்க போகாதீங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருந்தோம். அது எப்போ மென்ஷன் பண்ணோம்? டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா காத்தாலேயே நம்ம ஒரு 11 o'clock, அரௌண்ட் 11 o'clock இதை நம்ம சொல்லியாச்சு. டோன்ட் கோ பியாண்ட் 23,100 புட் ஆப்ஷன், 23,150 கால் ஆப்ஷன். 10:34க்கு அந்த மெசேஜ் லேர்னர்ஸ் எட்ஜ் அந்த குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த 100 புட் ஆப்ஷன் அப்படிங்கிறத தாண்டி நம்ம போகக்கூடாது. 150 கால் ஆப்ஷன் அப்படிங்கிறத தாண்டி அவுட் ஆஃப் த மணி, அதை தாண்டி போனாலே இன்னைக்கு வந்துட்டு அவுட் ஆஃப் த மணி தான். அந்த 2 மட்டும் தான் நம்மளுடைய டார்கெட்டா இருக்கணும் அப்படின்ட்டு. அதுல கால்ஸ் போறதுக்கு தான் சான்சஸ் ஆர் தேர். ஏன்னா அங்க வந்துட்டு ஸ்பேஸ் கிடையாது. ஸ்பேஸ் இன் தி சென்ஸ் இந்த லிக்விடிட்டி ஸ்வீப்புக்காக மட்டும் தான் கீழே விழுந்துச்சே தவிர அங்கிருந்து திரும்ப ரெக்கவரி ஆகி மேல வந்துட்டாங்க. மேல வந்தவங்க முக்கியமான பாயிண்ட் அண்ட் ஜோன் அதெல்லாம் வந்துட்டு பிரேக் பண்ண முடியாம தடுமாறிட்டு இருந்தாங்க. இந்த லாங்கர் டைம் ஃப்ரேம் போலிங்கர் பேண்ட் எடுத்து நீங்க எப்பவுமே செக் பண்ணணும். போலிங்கர் பேண்ட் வந்து அவ்வளோ ஒரு உற்ற நண்பன் ட்ரேடருக்கு. போலிங்கர் பேண்ட் எடுத்து எனேபிள் பண்ணிக்கிங்க. பிஃபோர் தட் நேற்று கொடுத்திருந்த கேண்டில் டவுன் ட்ரெண்ட்ல ஒரு இன்வெர்டட் ஹேமர், ட்ரெண்ட் ரிவர்சல் இண்டிகேட் பண்ணக்கூடிய கேண்டில் அது என்னதுங்க?
ட்ரெண்ட் ரிவர்ஸலை இண்டிகேட் பண்ணக்கூடிய கேண்டில். அதான் இண்டிகேஷன் கேண்டில் தான் சொல்லுவோம். இந்த நெக்ஸ்ட் டே கொடுக்கறதுல வந்துட்டு கன்ஃபர்மேஷன் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது இந்த மாதிரி இன்வெர்டட் ஹேமர் ஃபார்ம் ஆகுதுன்னா அது ட்ரெண்ட் ரிவர்சல் அண்ட் ட்ரெண்ட் எக்ஸாஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது அதோடைய மீனிங். நேற்று ஹை லெவல்ல கொண்டு போகும்போது பேர்ஸ் அட்டாக் பண்ணாங்க. அதனால வந்துட்டு மேல அப்சைட்ல ஒரு விக் ஒன்று வச்சுட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிருந்தது அப்படின்னா செய்ய வேண்டிய வேலையெல்லாம் சிறப்பா செஞ்சுட்டு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் சரியா நடந்திருக்கும். இவங்க ரொம்ப சாவகாசமா சூப்பரா வந்துட்டு மார்னிங் ஒரு 11 o'clock நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுத்துருப்பாங்க. நடந்தது என்ன அப்படின்னா கேப் அப்ல ஓப்பன் ஆனது இன்னைக்கு தப்பு. சரிங்களா? பட் ஓப்பன் ஆகும். அப்படிதான் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன், டெஸ்டினேஷன் டு சோர்ஸ், இதுக்குள்ள எங்க வேணாலும் அது டிசைட் பண்ணலாம். அப்போ இன்னைக்கு வந்துட்டு சோர்ஸ்ல ஸ்டார்ட் பண்றான் மேல, அங்க இருந்து கீழே விளையாடுறான். சோர்ஸ் எங்க இன்னைக்கு ஓப்பன் ஆனது எங்க உங்களுக்கு 23,259. சும்மா சம் டெசிமல்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அங்கிருந்து கீழே விளையாடுறான். அது பாக்குறதுக்கு உங்களுக்கு வந்து புல்லட் கேண்டில். ஆக்சுவலா டெசிமல்ஸ் முத கொண்டு சரியா மேட்ச் ஆச்சுன்னா தான் அதை நம்ம புல்லட் கேண்டில்னு சொல்லுவோம். பட் இன்னைக்கு வந்து புல்லட் கேண்டில் கிடையாது. பட் அங்கிருந்து கீழே விழறான். அந்த விழறது அத்தனையுமே வந்துட்டு புட் ப்ரீமியம் உங்களுக்கு பெருசா இன்க்ரீஸ் ஆயிருக்காது. ஓடிஎம்ல இருக்குன்னா மேபி ஐடிஎம்ல இருக்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஆனா கால் ப்ரீமியம் டிராஸ்டிக்கா குறைச்சு விட்டாங்க. சரிங்களா? அது நடந்துச்சு இன்னைக்கு. அது அந்த எட்ஜ் வரைக்கும், அந்த லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்கிற வரைக்கும் அதை பண்ணாங்க. ஒன்ஸ் அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் குவிக்கா மேல போக கிடையாது. அப்படி மேல போகும்போது உங்களுக்கு இந்த லாங்கர் டைம் ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய போலிங்கர் பேண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு என்னத்தை காட்டுது? அப்சைட்ல சில லெவல்ஸ் காட்டிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? 288, இந்த மாதிரி 237, 247, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 288, அதுக்கடுத்து 343, ஈவன் 447லாம் கூட காட்டுது லாங்கர் டைம் ஃப்ரேம்ல. ஆனா அந்த குறுக்க இந்த கவுசிக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் இருக்கு பாருங்க, ஈவன் இந்த 1 minute பிள்ளை பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் முளைக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசுவோம்ல, அந்த மாதிரி இந்த 1 minute கேண்டில், இந்த 2 minute கேண்டில், 3 minute கேண்டில், 5 minute கேண்டில், ஈவன் 15 minute கேண்டில்லாம் கூட 15 minute கேண்டில் கூட கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு ஒரு ஃபேவரா இருந்துச்சு. விச் மீன்ஸ் லாங் போறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ அவ அட்ஜஸ்ட் ஆயிரும். பட் இந்த 5 minutes கேண்டில் வரைக்கும் அலோவ் பண்ணவே இல்லை. எப்பெல்லாம் இந்த மிட் போலிங்கர் பேண்டை கட் பண்ணி மேல வந்து அப்பர் போலிங்கர் பேண்டை டச் பண்றானோ, இந்த 1 minute and 2 minute, 3 minute and 5 minuteல உடனே வந்துட்டு டொட்டால்ஸ் இன்னைக்கு மாதிரி டக்குன்னு அங்க இருந்து கீழே விழறான் மிட் போலிங்கர் பேண்டுக்கு. அண்ட் சம்டைம்ஸ் அது ஸ்மாலர் டைம் ஃப்ரேமா இருக்கு, 2 minutes and 1 minute and 3 minute அப்படின்னா அவன் லோவர் போலிங்கர் பேண்டையும் போய் டச் பண்றான். ஸோ நம்ம சொல்லியிருந்த அந்த 23,150 கால் ஆப்ஷன் இன்னைக்கு பல முறை வந்து அவங்களுக்கு வந்துட்டு ட்ரிப்ஸ் கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த ஸ்ட்ரைக்குடைய லோ வந்து 33 ரூபாய், ஹை போயிருக்கிறது இப்போ அசப்னா 135 வரைக்கும் போயிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஸ்ட்ரைக்கு. ஆனா அதுவும் நம்ம மென்ஷன் பண்ணோம், 23,150 கால் ஆப்ஷன் 81 rupeesக்கு மேல இருக்கு அப்படின்னா சர்வைவ் ஆகுது, க்ளோஸ் வைக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா சம் பவர் பட்டன் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். ஆனா அந்த 81க்கு மேல ஒரு முறை 94 ரூபா 93 ரூபாய்க்கு வந்து அங்கிருந்து தடாலடியா கீழே விழுந்தா காரணம் குறுக்க இந்த கவுசிக்கு வந்தான்ட்டு இந்த ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் உள்ள வரான். அதனால அது கீழே விழுது. கீழே விழுறான் எங்க வரைக்கும் விழுறான்? 40 ரூபா 40 ரூபாய்க்கு போகல, 45 ரூபா 46 ரூபா அந்த ரேஞ்சுக்குலாம் போறான். போயிட்டு திரும்ப திரும்ப முட்டி முட்டி மோதுறான், மேல 70 ரூபாய்க்கு வர்றான். திரும்ப விழுறான் 55 ரூபா 53 ரூபாய்க்கு போறான். திரும்ப மேல எழுந்து வரான் 70 ரூபா 77 ரூபா, திரும்ப அங்கிருந்து 60 ரூபா 63 ரூபா. இதே கேம் தான் த்ரூ அவுட் என்டையர் டே டில் 245 வரைக்கும். ஏன் அந்த டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்னா போலிங்கர் பேண்ட்ல இந்த ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகணும். ஜென்ரலி போலிங்கர் பேண்டை நீங்க வச்சு அசஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் இருக்கு அப்படின்னா அப்பர் போலிங்கர் பேண்டை அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டே மேலே இழுத்துட்டு போகும். சரிங்களா? போலிங்கர் பேண்ட் வந்து எப்படி இருக்கும்? போலிங்கர் பேண்ட்ஸ்ல உங்களுக்கு மிட் போலிங்கர் பேண்ட் இருக்கும், லோவர் போலிங்கர் பேண்ட் இருக்கும், அப்பர் போலிங்கர் பேண்ட் இருக்கும். இந்த ப்ளூ கலர் இருக்குது மிட் போலிங்கர் பேண்ட். இப்போ ட்ரெண்ட் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் ட்ரெண்டா இருக்குன்னு வச்சுக்கோமே, உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த லோவர் போலிங்கர் பேண்ட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி அந்த கேண்டிலும் இந்த பேண்டும் ஒன்னோட ஒன்று மிங்கிள் ஆகி அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டே கீழே இறங்கும். அதே ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் மொமெண்டம் அண்ட் ட்ரெண்ட் இருக்கு அப்படின்னா இந்த மிட் போலிங்கர் பேண்டை ஒரு சூப்பர் டூப்பர் பிளாக் சைஸ் கேண்டில் ஒரு கிரீன் கேண்டில் கொடுத்து மேலே வருவான். இந்த இடத்துல கட் பண்ணும்போது எப்படி ஒரு ரெட் கேண்டில் கொடுத்து பிளாக் சைஸ் கேண்டில் கொடுத்து கட் பண்ணி கீழே வந்தான், அதே மாதிரி இந்த இடத்துல
ஒரு கிரீன் கேண்டில் கொடுத்து பிளாக் சைஸ் கேண்டில் கொடுத்து மேலே வருவான். புல்ஸுடைய மொமெண்டம் அவன் கேட்ச் பண்ணி வச்சுப்பான். அவன்கிட்ட தான் இருக்கு கண்ட்ரோல் அப்படிங்கிறது அதோடைய மீனிங். இந்த லைனுக்கு கீழே இருந்தால் பேர்ஸோடைய டாமினன்ஸ் இருக்கும், அந்த லைனுக்கு மேலே இருக்குன்னா புல்ஸுடைய டாமினன்ஸ் இருக்கும். இந்த நியர் டு லைன்ல இருக்கும் பொழுது புல்ஸ் பேர்ஸ் ஆகும், பேர்ஸ் புல்ஸ் ஆகும் மாறதுக்கு சான்சஸ் இருக்கு. எப்படி புட்கால் ரேஷியோல 1 and above புல்லிஷ் மொமெண்டம், பிலோ 1 அப்படின்னா பேரிஷ் மொமெண்டம் அப்படிமோ. அதுவே 0.8 இருந்து 1.2 இருக்குன்னா புல்ஸ் பேர்ஸ் ஆகும், பேர்ஸ் புல்ஸ் ஆகும், சுவிட்ச் ஓவர் ஆகிட்டே இருப்பாங்க. புட்கால் ரேஷியோ 0.6 0.5 போயிருக்குன்னா அங்கிருந்து ஷார்ட் கவரிங் இருக்கு. அதே போல புட்கால் ரேஷியோ 1.5 1.6 அப்சைட்ல போயிருச்சு அப்படின்னா அங்கிருந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஷார்ட் கவரிங் இருக்குன்னு ஒரு ரூல் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இங்க மிட் பவுலிங்கர் பேண்டுக்கு மேல சர்வைவ் ஆகுது அப்படின்னா புல்ஸுடைய டாமினன்ஸ் இருக்கும், கீழே இருக்குன்னா பேர்ஸுடைய டாமினன்ஸ் இருக்கும். இன்னைக்கு இந்த மாதிரி வந்துட்டு இந்த ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்காக த்ரூ அவுட் என்டையர் டே எடுத்து ட்ரைன் பண்ணிட்டு, ஸோ இதுல ஓவர் ட்ரேட் பண்றதுக்கு சான்சஸ் இருந்திருக்கும், ராங்கான ட்ரேட்ஸ்ல என்டர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருந்திருக்கும். நம்ம மோஸ்டா வந்து அஸ் எ ட்ரேடர் நம்ம இந்த லெவல்ஸ் அண்ட் ஜோன்ஸ் அதுல ஃபார்ம் ஆகக்கூடிய கேண்டில் ஸ்டிக்ஸ், அப்போதைக்கு அந்த இடத்துல வரக்கூடிய வால்யூம் ஃபியூச்சர்ஸ்ல அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரியா வச்சுப்போம். பட் அது ரொம்ப தப்பு, அப்படி வைக்கக்கூடாது. எப்பவுமே அதை பார்க்க மாட்டாங்க. எதை மட்டுமே பார்த்துட்டு இருப்பாங்கன்னா அவங்க வாங்கின ஸ்ட்ரைக்கில் வாங்கணும்னு நினைக்கிற ஸ்ட்ரைக்கை மட்டுமே பார்த்துட்டு இருப்பாங்க. அதுல இருக்க பிரைஸ் ஃபிளக்சுவேஷன், அந்த பிரைஸ் ஃபிளக்சுவேஷன்ஸ் மட்டுமே பார்த்து ட்ரேட் பண்ணோம்னா சர்வைவ் ஆக முடியாது இங்க ஸ்டாக் மார்க்கெட்ல. நம்ம இந்த பேராமீட்டர் இதுக்கு தான் வந்துட்டு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஒரு முக்கியமான இடத்துல எப்படி கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆகுது, ரிவர்சல் கொடுக்குதுன்னா ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்ல ஃபார்ம் ஆகக்கூடிய கேண்டில் ஸ்டிக் என்ன, டோஜியா, ஹேமரா, இன்வெர்டட் ஹேமரா, ஸ்பின்னிங் டாப்பா, அல்லது வந்து மார்னிங் ஸ்டார் ஃபார்ம் ஆகுதா, இப்படிங்கிற மாதிரிலாம் செக் பண்ணணும். கூடவே வால்யூம் அந்த இடத்துல செக் பண்ணணும். கூடவே ரிச் ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். ரிலையன்ஸ், ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி அண்ட் இன்ஃபி இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். அவங்கள யாராவது சப்போர்ட் பண்றாங்களா அப்படிங்கிற கிராஸ் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிக்கணும். சரி, இன்னைக்கு நடந்த ஸ்டோரி லார்ஜர் டைம் ஃப்ரேம், ஈவன் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு மேல இருக்க எல்லா டைம் ஃப்ரேமுமே வந்துட்டு அப்சைட்ல 237, 247, 288, 343, 424, 447 இப்படிங்கிற லெவல்லாம் காட்டிட்டு இருக்கு. இதுல கூட நீங்க பாருங்க, மிட் பவுலிங்கர் பேண்ட் உங்களுக்கு என்ன காட்டுது, 23,562 காட்டுறது. இப்போ நான் அப்படியே டைம் ஃப்ரேம் குறைச்சி கீழே கொண்டு வரேன். அதுக்கு கூட இன்னொன்று சொல்லிடுறேன். நேற்று கொடுத்த கேண்டில் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது ரிவர்ஸ்ல இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டில். அந்த இன்வெர்டட் ஹேமர் கேண்டிலுடைய லோ 23,070.15 ஹோல்டு பண்ணிக்கிற வரைக்கும் மார்க்கெட்டுடைய கண்ட்ரோல் புல்ஸ் கிட்ட இருக்கு. சரிங்களா? அந்த வந்திருக்க புல்ஸ் ஜெனியூன் புல்ஸா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா அந்த இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் கொடுத்திருந்த கேண்டிலுடைய ஹை 23,267.30 அப்படிங்கிற அந்த லெவலுக்கு மேல சர்வைவ் ஆகணும், சஸ்டெயின் ஆகணும், ஹோல்டு பண்ணணும். சும்மா மேல போய் தொட்டுட்டு வர்றதெல்லாம் இங்க வேலை கேட்காது. சரிங்களா? அடிஷ்னலா இன்னொன்னு பார்க்கணும். அப்படியே அதே டைம் ஃப்ரேம்ல டெய்லி டைம் ஃப்ரேம்ல வச்சுட்டு நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் சார்ட் எடுத்து அதுல வால்யூம் பார்க்கணும். இதுல என்ன பார்க்கணும்? வால்யூம் பார்க்கணும். ஸ்பாட்ல வால்யூம் பார்க்காதீங்க, ஸ்பாட்ல யாரும் ட்ரேட் பண்றது இல்லை. இப்ப நேற்று கொடுத்த கேண்டில் ஸ்பாட்ல உங்களுக்கு இன்வெர்டட் ஹேமர், ஃபியூச்சர்ஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்கிறது கைண்ட் ஆஃப் இன்வெர்டட் ஹேமர். இன்வெர்டட் ஹேமர் அப்படின்னா என்ன? டவுன் சைட்ல ஒரு சின்ன பாடி இருக்கும், அது ரெட்டா இருக்கலாம், கிரீனா இருக்கலாம், நோ இஷ்யூஸ். அந்த பாடியோடைய சைஸ் என்னவோ, இந்த ரேஞ்ச் என்னவோ, அந்த ரேஞ்ச் மாதிரி குறைஞ்சது மினிமம் டபுள் த சைஸ் அப் சைட்ல விக் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது இன்வெர்டட் ஹேமர். இது டபுள் த சைஸுக்கு மேல இருக்கு. சரிங்களா? கீழே லோவர் விக் இருக்கலாமா? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். சின்னதா இருக்கலாம், இல்ல மொத்தமா இல்லாம கூட இருக்கும். அதை நம்ம இன்வெர்டட் புல்லட் கேண்டில், இன்வெர்டட் ஹேமர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டவுன் ட்ரெண்ட்ல இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா அது ரிவர்சல். அப்ப ஃபியூச்சர்ஸ்ல ஹை என்ன? 23,353.60 நேற்று கொடுத்தது. இன்னைக்கு டே ஹை என்ன கொடுத்துருக்கு? 343.40, ஒரு 10 பாயிண்ட்ஸ் ஸ்பேர் வச்சிருக்கு. பட் ஸ்டில் ஹேஸ் மொமெண்டம். இன்னொரு 16 நிமிஷம் தான் இருக்கு மார்க்கெட் முடியறதுக்கு. இவங்க வந்துட்டு அந்த ப்ரீவியஸ் டே உடைய ஹைக்கு மேல இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து க்ளோஸ் வைக்கணும். அப்படி இருந்தாதான் வந்திருக்க புல்ஸ் வந்து நம்ம ஜெனியூன் புல்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். அதர்வைஸ் ஒரு ஃப்ரிக்ஷன் ஜோன்ல இந்த கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ நேற்று என்ன கொடுத்துச்சோ அந்த ஜோனுக்குள்ளேயே வந்துட்டு ஃப்ரிக்ஷன்ல உள்ள போறதுக்கு சான்சஸ் இருக்கு. புல்ஸ் டாமினேட் பண்ற மாதிரி இருக்கிறத மிட்டிகேட் பண்றாங்க இந்த பேர்ஸ். தே ஆர் நாட் அலோவிங் த புல்ஸ் டு கிராஸ் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால ஃப்ரிக்ஷன்ல போக சான்சஸ் இருக்கும்.
அப்போ வந்திருக்க புல்ஸ் ஜெனியூன் புல்ஸ். கீழே நீங்க ஹோல்டு பண்ணிட்டீங்க, சரி சரிதான், கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க. ஆனா மேலே வந்து அதை டேக் ஓவர் பண்ணீங்களா? பண்ணல. ஃபியூச்சர்ஸ்ல பண்ணல. வால்யூம் யூஸ்வலா வால்யூமோட அந்த இடத்துல ஒரு பிரேக் நடக்கணும். அப்போ நேத்து வந்திருந்த வால்யூம் மண்டே கொஞ்சம் யூஸ்வலா அதிகமா இருக்கும். மண்டே மார்க்கெட்டை நம்ம மங்கி மார்க்கெட்னு சொல்லுவோம். 4.88 மில்லியன் வால்யூம். போன தேர்ஸ்டே வந்திருந்த வால்யூம் சென்செக்ஸ்ல அதிகம் ட்ரேட் பண்ணியிருப்பாங்க, அதனால அது எடுக்க வேண்டாம். இருந்தாலும் அதில் பார்க்கலாம். 4.29 மில்லியன் வால்யூம். ரேண்டமா ஒரு டே சூஸ் பண்றோம், அது மண்டேவா இருக்கு, அது வேண்டாம். தேர்ஸ்டே வேற அதுல வந்துருது. இது வெனஸ்டே. இதுல வந்துட்டு 3.55 மில்லியன் வால்யூம். அப்போ வந்து அரௌண்ட் ஒரு 3.6ல இருந்து 4.3 அப்படிங்கிறது ஆவரேஜ் வால்யூமா இருக்கு. இன்னைக்கு வந்திருக்க வால்யூம் 3.4. ஒரு ஆவரேஜ் வால்யூம்ல லோவர் லெவல்ல இருக்கு இப்போ. சரிங்களா? அப்போ இந்த வால்யூம் சப்போர்ட்டட் பிரேக் நடக்கணும். அந்த பிரேக் வந்து ப்ரீவியஸ் டே உடைய கேண்டில் என்னவோ அதை ஹையை பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் வைக்கணும், சர்வைவ் ஆகணும். அப்படி இருந்ததுன்னா ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிங்கறத சொல்லலாம். நிஃப்டி ஸ்பாட்ல ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்ணியிருக்கு, பட் சர்வைவ் ஆகல. சரிங்களா? சர்வைவ் ஆகல. இதை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து போலிங்கர் பேண்ட்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். டெய்லி டைம் ஃப்ரேம்ல நிஃப்டி ஸ்பாட் நான் வச்சிருக்கேன். லோவர் லெவல்ல இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆகும். லோவர் போலிங்கர் பேண்ட் கிட்ட வரும் பொழுது அது வந்து ரிவர்சல் இண்டிகேட் பண்ணக்கூடிய ஜோன். சரிங்களா? அப்சைட்ல சில லெவல்ஸ் வரைக்கும் போகும் அப்படிங்கறத காட்டக்கூடிய ஜோன். இப்போதைக்கு நிஃப்டி ஸ்பாட்டுக்கு இருக்கக்கூடிய கீ லெவல் 482, கிரிட்டிக்கல் லெவல் 1 அப்படின்னு பாத்தீங்கன்னா 524. 482வையும் 524ஐயும் ஒரு ஜோன்ல கனெக்ட் பண்ணுங்க. அது ஒரு பெரிய ரிஜெக்ஷன் ஜோன். ஒன்ஸ் அதை கிராஸ் பண்ணுது அப்படின்னா 733 அப்படிங்கிறது கிரிட்டிக்கல் லெவலா இருக்கும். அண்ட் லோவர் போலிங்கர் பேண்ட் கிட்ட இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஸ்டிக் ரிவர்சலுக்கான இண்டிகேஷன் கொடுக்கக்கூடிய கேண்டில் ட்ரெண்ட் ரிவர்சல் இண்டிகேட் பண்றது. இதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். ப்ரீவியஸ் டே ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு லோவை, பட் ப்ரீவியஸ் டேயோடைய ஹைக்கு மேல பிரீச் பண்ணி மேல பிரேக் பண்ணி போயிருந்தாலும் சர்வைவ் ஆகல. இந்த க்ளோஸ் வந்துட்டு அதுக்கு கீழே இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ரேஞ்சுக்குள்ள போக சான்சஸ் இருக்கு. ஃபார் இன்கேஸ் இந்த கேண்டலுடைய ஹை அண்ட் லோவே ப்ரொடெக்ட் பண்ணிக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா நமக்கு வந்து பிரேக் அவுட் அந்த இடத்துல நடக்கணும். சரி, இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம்ல இருந்து ரெடியூஸ் பண்றேன். வீக்லியில் எப்படி இருக்கு? வீக்லியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் புல்ஸ் அட்டாக் இருக்கக்கூடிய ஒரு கேண்டில். அந்த கேண்டிலுடைய ஓப்பன் 23,080.70, லோ வந்து 23,070.15. அப்போ வெறும் 10 புள்ளிகளை மட்டுமே இழந்து அது அங்கிருந்து ஸ்ட்ராங்கா பவுன்ஸ் ஆயிருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில். பட் இட்ஸ் இன் ப்ராக்ரஸ். சரியா? அதுக்கு முந்தைய வீக்குடைய கேண்டில் பாருங்க, ஒரு ஸ்ட்ராங் பேரிஷ் கேண்டில். லோவர் விக் இருக்கு. யூஸ்வலா லோவர் விக் என்ன இண்டிகேட் பண்ணுன்னா புல்ஸ் உடைய டாமினன்ஸ் அண்ட் அட்டாக் அட் லோவர் லெவல்ஸ் அப்படிங்கறத காட்டும். ஃபாலோ அப்ல போன வீக்குடைய ஓப்பன் என்னவோ, சரிங்களா, ஓப்பன் இல்ல க்ளோஸ் 23,366 அப்படிங்கிற லெவலுக்கு மேல இது போயிருந்தது அப்படின்னா இந்த புல்ஸையும் நம்ம ஜெனியூன் புல்ஸ் தான் சொல்லுவோம், இந்த லேட்டரா ஒர்க் பண்ண அந்த புல்ஸை. பட் என்னாச்சு? இந்த வீக் வந்து கேப் டவுன். தேர் ஆஃப்டர் ப்ரீவியஸ் வீக்குடைய லோவை கட் பண்ணி கீழே வந்துட்டு அங்கிருந்து இப்போ மொமெண்டம் கொடுத்து மேலே வராங்க. வரட்டும். இவங்க போறவங்களை நம்ம ஜெனியூன் புல்ஸ் அப்படின்னு நம்மளால நம்ப முடியாது. அன்லஸ் அன்டில் 0.786 அப்படிங்கிற வேல்யூ எடுக்காத வரலாம். 0.786 23,591. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச் அவங்க கீ லெவல் 482ல இருந்து அது பாருங்க, இங்க கரெக்டா கோல்டன் ரிவர்சல்ல வருது 23,480. 480ல இருந்து 524 அப்படிங்கிற லெவல் அவங்க எடுக்கணும். இந்த வீக்குடைய ஹை உங்களுக்கு பாத்தீங்கன்னா போன வீக்குடைய ஹை இல்ல, இந்த வீக்குடைய ஹை வந்து பாத்தீங்கன்னா 279.40 இருக்கு. போன வீக் ஃப்ரைடே வந்து 516 ஒரு லெவல்ல ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணி கீழே விழுந்துச்சு. சரியா? அதை தாண்டி போகல. அப்போ 480ல இருந்து 524ங்கிறத இவங்க பிரேக் பண்ணி ஆகணும். அதுக்கு மேல போறச்ச 23,591 595 வைங்க. இந்த லெவலை தாண்டினா தான் இவங்களுக்கு வந்துட்டு இந்த புல்ஸ் வந்து நம்ம பிலீவ் பண்ண முடியும். அண்ட் கேண்டல்ஸ்டிக் சைக்காலஜி போன வீக் கூட இது என்ன சொல்லுதுன்னா, லோவர் வீக் வந்து புல்ஸுடைய டாமினன்ஸ் இருக்கனால அப்சைட்ல ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க இந்த பேர்ஸ். யார? புல்ஸை வில்லிங்கா அலோவ் பண்ணுவாங்க. தேர் ஆஃப்டர் அந்த இடத்துல இருந்து பேர்ஸ் உடைய அட்டாக் இருக்க சான்சஸ் இருக்கு. அது போன வாரம் கொடுக்கக்கூடிய சைக்காலஜி. சரிங்களா? இவங்க 482 524க்கு மேல சர்வைவ் ஆகணும். அண்ட் 595க்கு மேல வரணும் ஜெனியூன் புல்ஸ். அண்ட் ஆல்சோ இந்த கேண்டில்ல என்னத்தை இழந்திருந்தாங்களோ இந்த புல்ஸுடைய அட்டாக் இருக்கு அப்படிங்கிறனால பவர்ஃபுல்லா வரும் பொழுது
அந்த கேண்டிலுடைய ஓப்பன், இந்த கேண்டிலுடைய ஓப்பன் 23,654 அப்படிங்கிறது இருக்கு. 595க்கு போகும்போது 654 பெரிய விஷயம் கிடையாது, சரிங்களா? ஸோ இதெல்லாம் லெவல்ஸ் ஃபார் கமிங் டேஸ் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். அந்த இடத்துல ரிஜெக்ஷன் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணோம். இது வீக்லி டைம் ஃப்ரேம். மிட் போலிங்கர் பேண்ட் எங்க காட்டுது? 24,048. லோவர் போலிங்கர் பேண்ட் எங்க காட்டுது? 22,268. இப்போ டைம் ஃப்ரேம் வந்து டெய்லிக்கு மாத்திருக்கேன். ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய கேண்டில்ஸ் ரெண்டு பக்கம் திருப்பி போட்ட கேண்டில், சரிங்களா? மிட் போலிங்கர் பேண்ட் 23,561 காட்டுறது. அது 0.786 ஸ்ட்ரக்சரல் சேஞ்சை கொடுக்கக்கூடிய இடம். ரொம்ப இன்னும் அதிகப்படியாக இன்னொரு ஆடட் வேல்யூ ஆடட் பாயிண்ட் கிடைக்குது. 4 hours டைம் ஃப்ரேம் மிட் போலிங்கர் பேண்ட் 23,493 காட்டின்னு இருக்கு. இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பாக்குறக்கா அதை சொல்றேன். 493 நமக்கு 480ங்கிறது கோல்டன் ரிவர்சல் இருக்கக்கூடிய இடம். 4 hours வந்து பர்மிட் பண்ணுது. அண்ட் 3 hour வந்து மிட் போலிங்கர் பேண்ட் 23,333 காட்டின்னு இருக்கு. இது இன்னைக்கு காலையில ரைட் அப்ல கொடுத்துருந்தோம். அங்க போறதுக்கு ஸ்பேஸ் இருக்கு, பட் டெலிபரேட்டா இன்னைக்கு போகல. காரணம் என்னன்னா, குறுக்கு அந்த கவுசிக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி இந்த சின்ன பசங்களா வந்துட்டாங்க, சரிங்களா? யாருக்கு தெரியும் சின்ன பசங்களா வருவாங்கன்ட்டு? இப்போ மிட் போலிங்கர் பேண்ட் 23,294 காட்டுது. எதுல? 2 hour டைம் ஃப்ரேம்ல ஸ்பேஸ் இருக்கு, ஆனா போய் ரீச் ஆகல. சரியா? அடுத்து 1 hour டைம் ஃப்ரேம்ல பாருங்க. மிட் போலிங்கர் பேண்ட் 23,243 244 ஒரு லெவல் இருக்கு, சரிங்களா? அதை பிரீச் பண்ணி தான் இப்போ கொடுத்துருக்காங்க. இந்த க்ளோஸ் வந்து 244க்கு மேல வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா மிட் போலிங்கர் பேண்டை ஒரு பிளாக் சைஸ் கேண்டில்ல கட் பண்ண மாதிரி இருந்திருக்கும். இதுலயும் ஸ்பேஸ் இருக்கு, ஆனா டெலிபரேட்டா அதுக்கு முன்னாடி 2 மணி நேரம் போட்டு உருட்டிருக்காங்க இந்த 222 கிட்ட. அதுக்கு காரணம் அந்த குட்டி பசங்க தான், சரிங்களா? 45 minutes ஒரு ஷேக் அவுட் கொடுத்து கீழே கொடுத்துருக்காங்க, ஜிட்டரி அண்ட் ஷேக் அவுட். அதுக்கப்புறம் அடுத்த மூவ்மெண்ட் வந்து இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் மொமெண்டம். அந்த கேண்டில் தான் இந்த ஸ்ட்ரைக்கை 23,150 கால் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரைக்கை 55 ரூபாயிலிருந்து 135 ரூபாய்க்கு லிஃப்ட் பண்ண கேண்டில். புரியுதுங்களா? அப்போ கேண்டில் ஸ்டிக் சைக்காலஜி எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்குங்க. ஒரு குறிப்பிட்ட மிட் போலிங்கர் பேண்ட் அது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அதை கட் பண்ணும்போது ஒரு பிளாக் சைஸ் கேண்டில் கொடுத்து கட் பண்ணணும். அந்த இடத்துல ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணதுன்னா அது என்ன டைப் ஆஃப் கேண்டில் கொடுக்குது, ஸ்பின்னிங் டாப்பை கொடுக்குதா, டோஜி கொடுக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ரிவர்சலுக்கான கன்ஃபர்மேஷன் அந்த கேண்டில் ஸ்டிக்குடைய லோவை கட் பண்ணுது அப்படின்னா திரும்ப அது ஸ்ட்ரகிள் பண்ணுது, லோவர் போலிங்கர் பேண்டை டெஸ்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். கீழே இழுத்துட்டு வந்திருக்கான் டெலிபரேட்டா, பட் லோவர் லெவல்ல புல்ஸுடைய அட்டாக் பர்ஃபெக்டா இருந்துச்சு. அண்ட் இந்த டிரான்சிஷன் ஜோன் வந்துட்டு கிளவுட் பர்ஸ்ட் நடக்குது ப்ரீமியம்ல. 33 ரூபாயில இருந்த 23,150 கால் 135 rupeesக்கு போச்சு. இன்னைக்கு ஸ்ட்ரைக் செலெக்ஷனும் ரொம்ப முக்கியம். இந்த ஏனோ தானோன்னு ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் எல்லாம் நம்ம சூஸ் பண்ண முடியாது. ஓடிஎம்ல எல்லாம் எடுத்துருந்தோம்னா அது டான்ஸர் டிலி டாலி டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அதை பார்த்துட்டு இருந்தோம்னா நமக்கு இங்க ஹார்ட் வந்துட்டு மேலே கீழே அது டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்ப இன்னைக்கு ட்ரேடே மொத்தமா அவாய்ட் பண்ணிருக்க வேண்டியது டில் 245, சரிங்களா? 230 வரலாம். எஸ் சார், சொல்லுங்க ராஜகோபால் சார். ஆனந்த் சார். சார் லாஸ்ட்ல கேட்டுக்கிறேன் சார், நீங்க ஃப்ளோ கண்டினியூ பண்ணுங்க சார் ப்ளீஸ். ஃபைன், தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி இவ்வளவு விஷயங்கள் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு போலிங்கர் பேண்ட் தான் அலோவ் பண்ணல, ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் எஸ்பெஷலி. பட் லார்ஜர் டைம் ஃப்ரேம் எல்லாம் அலோவ் பண்ணுது. இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணனால இந்த மூவ் நடக்காம போச்சு. ஸோ 285 நம்ம இனிஷியேட் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வந்து ரீச் ஆயிடுது. டைம் பர்மிட் பண்ணியிருந்தது, டைம் இருந்தது அப்படின்னா 313 333 ஈவன் அதுக்கு மேலேயும் சில லெவல்ஸ் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்பேஸ் அங்க கொடுக்குது யாரு? லார்ஜர் டைம் ஃப்ரேம். பட் இந்த ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஸ்டாப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால இந்த மூவ்மெண்ட் வந்துட்டு ஃபிளக்சுவேட் ஆகி ஃபிளக்சுவேட். இந்த கேண்டில் பாருங்க, ஒரு பிளாக் சைஸ் கிரீன் கேண்டில், தேர் ஆஃப்டர் பேர்ஸுடைய அட்டாக், தென் அகைன் ஒரு டெலிபரேட்டா அவன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். யாரு? இந்த புல்ஸ் மேல கொண்டு போறதுக்கு. ஆனா அந்த சின்ன டைம் ஃப்ரேம்ல இருக்கிறத அலோவ் பண்ணலங்கிறனால அவன் திரும்ப திரும்ப கீழே வந்து ஒன்னு பிரைஸ் கரெக்ஷன் கொடுக்கணும். அப்ப அந்த போலிங்கர் பேண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்ல கான்ட்ராக்ஷன்ல இருக்கும், அது எக்ஸ்பேண்ட் ஆகணும், சரிங்களா? சைட்வேஸ் நேச்சர் கொடுத்தானா அவன் கான்ட்ராக்ஷன்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஷூட் அப் நடக்குது அப்படின்னா பலூன் மாதிரி அந்த போலிங்கர் பேண்ட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். இங்க என்ன ஆச்சு அப்படின்னா அவன் கீழே ஒன்னு பிரைஸ் கரெக்ஷன் கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா சைட்வேஸ் நேச்சர். இங்க பிரைஸ் கரெக்ஷன் கொடுக்குறான். மேல போகும்போதெல்லாம் போயிட்டு கண்ணாமூச்சி விளையாடுற மாதிரி தொட்டுட்டு கீழே ஒடியறான். நம்ம ப்ரீவியம் பாத்தீங்கன்னா இது போயிடுவான், 81 கிராஸ் பண்ணிடுச்சு, 93 94 அடுத்து நமக்கு தெரியுது 124 129 இதை கிராஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஆனா இன்னைக்கு வந்துட்டு 330 போயிருந்ததுன்னா 333 போயிருந்ததுன்னா அந்த அந்த ப்ரீமியம் வந்து உங்களுக்கு ஷூட் அப் ஆகி 156 164 போயிருக்கும். 163 13 ஸ்கொயர் எவ்வளவு வருது?
169, 12 ஸ்கொயர் 144, 169க்கே போயிருந்திருக்கும். ஆனா அது அலோவ் பண்ணல, ஏன்னா ஸ்பேஸ் இல்லை. புல்ஸ் இன்னைக்கு வந்து புல்ஸை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம கடைசியா வந்து அவனுக்கு அந்த டைம் கிடைச்சது அந்த ஒரு 2:45 2:40 தான் அவனுக்கு கிடைக்குது. ஸோ இந்த டே வந்துட்டு எக்ஸலண்டான ஒரு டே. இதே மாதிரியான டேஸ் நிறைய வரும். அப்போ வந்து நீங்க இந்த போலிங்கர் பேண்டை எஃபெக்டிவா யூஸ் பண்ண கத்துக்குங்க. சரிங்களா? அந்த இடத்துல என்ன கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆகுது, அது சொல்லக்கூடிய சைக்காலஜி என்ன, அதுக்கு ஃபாலோ அப்ல வரக்கூடிய கேண்டில் எப்படி இருக்கும், அந்த இடத்துல ஃபியூச்சர்ஸ்ல வால்யூம் எப்படி வந்திருக்கு, இப்படிங்கிறதெல்லாம் கார்லேட் பண்ணிட்டு உங்களுக்கான அந்த கன்ஃபர்மேஷனை நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் வரும். கண்டென்ட் உள்ள இருந்ததுன்னா கான்ஃபிடென்ட் வரும். கான்ஃபிடென்ட் இருக்கு அப்படின்னா எக்ஸிகியூஷன் கரெக்டா இருக்கும். ஈவன் என்ட்ரி கூட ப்ராப்பரான பிளேஸ்ல என்ட்ரி கொடுக்கணும். ஏர்லி என்ட்ரி இந்த என்ட்ரி கொடுக்கறது கூட நம்ம ப்ராப்பரான இடத்துல நம்ம என்ட்ரி கொடுக்கணும். முன்னாடியே ஏர்லியரா நம்ம என்ட்ரி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுவுமே தப்பு. அப்போ இந்த வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிட்டு தான் நம்ம என்ட்ரி கொடுக்கணும். We did a mistake actually. Yesterday we bought some shorts actually. அண்ட் ஹெட்ஜிங் பர்பஸ்க்காக லாங் கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்ச லாங் வந்து கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. அது இன்னைக்கு எக்ஸ்பைரி உடையது. அது 16th எக்ஸ்பைரி. அது வந்து ஷார்ட் சைடு எடுத்தது, பேக் ஃபயர் பண்ணிடுச்சு. காலையில் கட் பண்ணி வெளியே வந்தாச்சு. அண்ட் இந்த சைக்கலாஜிக்கல் பிளே எப்படி இருக்கு, திரும்ப வந்து என்ட்ரு ஆகிறோம். இன்னைக்கு எக்ஸ்பைரியில் 23,150 முன்னாடி 200 டிசைட் பண்ணிச்சு, 250 டிசைட் பண்ணிச்சு, மேட் சம் ப்ராஃபிட். தென் அகைன் அதுக்கு மேலே மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. 150 என்ட்ரி அட் 55 rupeesல இருந்து 60 rupees அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்குள்ள. இது எப்போ வரும் பொழுதுன்னா 144 அப்படிங்கிற அந்த லெவல் கிட்ட வரும்பொழுது உள்ள என்ட்ரு ஆகும். நான் ரைட் அப்ல அப்படி தானே கொடுத்துருக்கோம், நம்ம ரைட் அப்ப நம்மளே ரெஸ்பெக்ட் பண்ணணும்ல. வந்துச்சு 144ஐயும் ரீச் பண்ணி கீழே இன்னைக்கு டே லோவா 104 கிரியேட் பண்ணும்போது 33 rupeesக்கு போய் டிராப் ஆகிறாங்க. சரிங்களா? 33 rupeesக்கு டிராப் ஆகுது. அதுக்கு மேல ஒவ்வொரு முறையும் வருது. 81 rupees வருது, 94 rupees வருது, thereafter 77, 73, 63, 55, 53, 47. டைம் இன்னும் 1 hour தான் இருக்கு. அப்ப என்ன நடக்க போகுது, பெரிய கொஸ்டின். ஆனா we have conviction, we have confidence, இது திரும்ப மேல வரும் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ என்னாச்சு அப்படின்னா அப்போ ஆவரேஜ் பண்றதெல்லாம் ஆவரேஜ் பண்ணியாச்சு. எப்பெல்லாம் எவ்வளவு லோவெல்லாம் வருதோ அந்த லோவெல்லாம் கேட்ச் பண்ணிக்கிறதுக்கு ஆவரேஜ் பண்ணியாச்சு. We have waited for the moment and it happened. It came out by 109. அந்த இடத்துல வெளியே வந்தோம். ஸோ மிஸ்டேக்ஸ் ஆர் ஹேப்பன். என்னன்னா இப்போ நேற்று எடுத்த பொசிஷன் ராங் பொசிஷன். ஆக்சுவலி we expected some gap down open or neutral. கிஃப்ட் நிஃப்டி உங்களுக்கு நியூட்ரலா காட்டின்னு இருக்கு. சரிங்களா? இங்க வந்துட்டு உங்களுக்கு ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்ல, 130 பாயிண்ட்ஸ் கேப் அப்ல ஓப்பன் ஆகுது. 130 பாயிண்ட்ஸ் ஈவன் நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியல் நீங்க எடுத்திருந்தா கூட உங்களுக்கு என்ன ஆயிரும், டிராப் ஆயிரும், டிராஸ்டிக்கா டிராப் ஆகும். ஈவன் த ஃபர்ஸ்ட் செகண்ட் இட் செல்ஃப் வி கேம் அவுட். அதனால வந்து அந்த ஃபாலை வந்துட்டு நாங்க பெரிய ஃபாலை வந்து நாங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டோம். பட் இருந்தாலும் இந்த டேமேஜ் தான், கொலாட்ரல் டேமேஜ் தான் அது. அதை மைண்ட்ல வச்சுட்டு உள்ள தாண்டணும் அப்படின்னா சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட் கொடுக்குறோம். அப்போ கால்குலேட்டிவா போகணும். இந்த ஸ்ட்ரைக்கை தாண்டி போகக்கூடாது. 23,500, 450, 400 கம்மியா இருக்கு, நிறைய லாட்ல வாங்கிடலாம், இப்படிலாம் வாங்கி வச்சுட்டு உட்காந்தோம்னா வேலை கேட்காது. அப்போ அந்த கால்குலேட்டிவா அந்த இடத்துல இப்போ எங்களுக்கு இன்னைக்கு நடந்தது ஒரு மிஸ்டேக். இன்னைக்கு ரெக்டிஃபை பண்ணிட்டோம். நோ கெயின் நோ லாஸ் அப்படிங்கிற மாதிரி தான். பட் இருந்தாலும் அந்த ட்ரேட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுல வந்து நமக்கு அந்த ஒரு கன்விக்ஷன் இருக்கு இல்லையா? இந்த கன்விக்ஷன் இந்த நெக்ஸ்ட் இந்த 45 minutes ஆர் 1 hour தான் இருக்கு. we are still holding the position because அது அந்த மணியில இந்த மணியில இருக்கு. உங்களுக்கு மார்க்கெட் 190 வருது, 180க்கு வருது, திரும்ப 210க்கு போறான். அங்கிருந்து சுடுதண்ணியை காலில் ஊத்திக்கிட்ட மாதிரி கீழே கிடக்குன்னு ஒடியாரான், 180க்கு வரான், திரும்ப மேல 212க்கு போறான், திரும்ப ஒடியாரான். டே ஹியர் அண்ட் தேர்னு மாறி மாறி ஓடிக்கிட்டு இருக்கான். இந்த ஓட்டம் எதுக்கு அப்படின்னா 222 பிரேக் பண்றதுக்காக. ஒன்ஸ் அவன் பிரேக் பண்ணானா அங்கிருந்து வந்துட்டு ஒரு 40 பாயிண்ட்ஸ் கொடுப்பான் அப்படிங்கிற அந்த கன்விக்ஷன் இருக்கு. 222 பிரேக் பண்ணும்போது 40 பாயிண்ட்ஸ்ல இருந்து 50 பாயிண்ட்ஸ் கொடுக்க சான்சஸ் இருக்கு. இட் ஹேப்பன். மேஜிக் மொமெண்ட் மாதிரி அது நடந்துச்சு. அதுக்கு வந்து காரணம் இந்த 45 minutes கேண்டில் தான். இங்க நிக்கிறாரு பாத்தீங்களா, அந்த தம்பி தான் நமக்கு ஃபேவர் பண்ணவர். 1:45க்கு வந்திருந்த கேண்டில் இண்டிகேஷன். அதுக்கு முன்னாடி கொடுத்த கேண்டில் பிளாக் சைஸ் கேண்டில் கொடுத்துருக்கணும். பட் இந்த சின்ன பசங்க அலோவ் பண்ணல. சரிங்களா? அதனால கீழே விழுந்துச்சு. அகைன் இட்ஸ் an opportunity to accumulate. அந்த டைம்ல அந்த ஸ்ட்ரைக்குடைய பிரைஸ் பர்ஃபெக்டா தான் இருந்துச்சு. தென் அதுதான் லாஸ்ட் அவரேஜ். அதுக்கப்புறம் வந்துட்டு ஷூட்டை போய் மேலே போச்சு. ஃபைன்.
இந்த மாதிரி இருக்கு. அந்த மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதும் ரொம்ப ட்ரேட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதும் முக்கியமானது. என்டையர் கேபிட்டல் டெப்ளாய் பண்ணும் பொழுது வி மே லூஸ் அவர் கண்ட்ரோல். ராங் என்ட்ரி எடுக்க சான்சஸ் இருக்கு. ப்ரீமியம் வந்து ஃபிளக்சுவேட் ஆகும் பொழுது டான்ஸ் பண்ணும் பொழுது நம்மளுடைய கண்ட்ரோலை லூஸ் பண்ணிடும். அதெல்லாம் இருக்கக்கூடாது. சரி, இன்னைக்கு க்ளோஸ் வந்து நேத்துடைய ஹை என்னவோ அதுக்கு மேல க்ளோஸ் வைக்கணும். சரிங்களா? 45 மினிட்ஸ் கேண்டில் மிட் பவுலிங்கர் பேண்டுக்கு மேல க்ளோஸ் வச்சுக்கிறது ஓகே. அப்சைட்ல 337 நேத்து கிஃப்ட் நிஃப்டி கொடுத்திருந்த ஹைலைட் பண்ணி நம்மளுடைய ஃபீனிக் எஜ்ல கூட அதை போட்டிருந்தேன். கிஃப்ட் நிஃப்டியுடைய நேற்றைய ஹை 337. ஸோ 313 313 337 இந்த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். அடுத்து இது 45 மினிட்ஸ் கேண்டில். இதே நீங்க 30 மினிட்ஸ் கேண்டில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்சைட்ல அப்பர் பவுலிங்கர் பேண்டை ஹிட் பண்ணிடுச்சு. இந்த இடத்துல இன்னைக்கு டே ஹையே கொடுத்துட்டு அந்த இடத்துல என்ன கேண்டில் 30 மினிட்ஸ் கேண்டில் கொடுத்துருக்குன்னு பாருங்க. அதுக்கு முன்னாடி மிட் பவுலிங்கர் பேண்டை கட் பண்ணி மேல வந்துட்டான். ஆனா அப்பர் பவுலிங்கர் பேண்டை போய் டச் பண்ணல. காரணம் இந்த சின்ன பசங்க அந்த 5 நிமிஷம் 3 நிமிஷம் 2 நிமிஷம் 1 நிமிஷம் கேண்டில் அலோவ் பண்றதே இல்லை. அதனால ட்ரெண்ட் நல்ல ஸ்ட்ராங்கான மொமெண்டம் இருக்கு அப்படின்னா இதை கட் பண்ணிக்கிட்டே அப்படியே கூட்டிட்டு போவான் மேல. சரிங்களா? புல்லிஷ் ட்ரெண்ட் அப்படின்னா. பட் இவன் வந்துட்டு ஸ்பேஸை வச்சுக்கிட்டு மேல போகாம நின்றுகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் இந்த ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் கொடுக்குறான். அண்ட் ஃபாலோ அப்ல ஹையை கொடுத்துட்டு கீழே இறங்கிட்டான். ஒரு அப்பர் பவுலிங்கர் பேண்ட் கிட்ட இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆகும். அப்படி இருக்குன்னா சைட்வேஸ் நேச்சரை ஃபாலோ பண்ண சான்சஸ் இருக்கு. அண்ட் இட் மை டெஸ்ட் மிட் பவுலிங்கர் பேண்ட் ஆல்சோ. ஸோ மிட் பவுலிங்கர் பேண்ட் 190. ஸோ நாளைக்கு 190 இருந்து 144 அகைன் இந்த ஜோனை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இவங்க ஃபர்தரா 1 hour and 2 hour கேண்டிலோட அலைன் ஆவாங்க. அப்போ அப்பர் பவுலிங்கர் பேண்டை போய் டச் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இது 30 மினிட்ஸ் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நீங்க பார்த்தீங்கன்னா அப்பர் பவுலிங்கர் பேண்ட்ல பாருங்க ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறான். அங்க போகும்போதெல்லாம் நீங்க கவனமா ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணுங்கிறது முதல் புரிஞ்சுக்கணும். அதுக்கு மேல கிராஸ் பண்ணி எல்லாம் போக முடியாது. இதோடைய வித்து இவ்வளவுதான். இதை தாண்டி எல்லாம் அதை தொலை போட்டுட்டுலாம் மேல போக முடியாது. இதை கையோட கூட்டிட்டு வேணா போகலாம், வாங்க சாமி நம்ம 2 பேரும் சேர்ந்து போவோம்னு வேணா போலாமே தவிர இதை கட் பண்ணி அப்ரப்டா மேல எல்லாம் போக முடியாது. அப்ப இந்த இடத்துல ஸ்டக் ஆகிறான். இது 5 மினிட்ஸ். அதுக்கு முன்னாடி பாருங்க எவ்வளவு பெரிய கான்ட்ராக்ஷன். 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல பாருங்க ரொம்ப டீப்பர் ஃப்ரிக்ஷன். அண்ட் ஃப்ரிக்ஷன் வந்துட்டு பிரேக் அவுட் கொடுக்குது. 1 மினிட் டைம் ஃப்ரேம் 1 மினிட்டுக்கெல்லாம் டைம் ஃப்ரேம்க்குலாம் வந்துட்டு ஒரு நிமிஷத்தை நம்ம வந்து காலத்தை நம்ம வந்துட்டு இது பண்ண முடியாது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் சைஸ் கேண்டெல்லாம் கொடுத்து கட் பண்ணி கீழே இறக்கி விடுறான். ப்ரீமியம் டில்லி டாலி டான்சிங் தான் இன்னைக்கு. இது இந்த மாதிரி நடந்துச்சு. அடுத்து இந்த 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 சார்ட் காட்டுறேன். இந்த சார்ட் வந்து பாருங்க இது 15 மினிட்ஸ்ல வச்சு காட்டினா இந்த லாஸ்ட் ஃபியூ டேஸோடைய ஓவரால் ஸ்ட்ரக்சர் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இது ஒரு ஃப்ரிக்ஷன் ஒன்று கிரியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் மேலே எஸ்கலேட் ஆச்சு. அதுக்கப்புறம் திரும்ப கீழே வரான். ஃப்ரிக்ஷன் பாக்ஸ்குள்ளேயே வந்து ரோல் ஓவர் ஆகிட்டு இருக்கான். டவுன் சைடில் ஒரு ஃப்ரிக்ஷன் பாக்ஸ் கிளான் பண்ணி எடுத்து போட்டிருக்கோம். அதுலேயே பிரேக் பண்ணி கீழே விழுந்துட்டான். நேற்று கொடுத்தது ஒரு ரவுண்டிங் டாப். இன்னைக்கு கேப் அப், தேர்ஆஃப்டர் ரீடெஸ்டிங். அதுக்கப்புறம் ஒரு டீப்பர் ஃப்ரிக்ஷனுக்குள்ள என்டர் ஆகுது. அது சிம்மெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். அது என்ன பேட்டர்னுங்க? சிம்மெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இந்த இடத்துல இதை மேலே கொண்டு வந்து நிறுத்திட்டான். எது வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்துறான்? 226 நம்மளுடைய 222 பவர் லெவல் கிட்ட வந்து நிறுத்திட்டான். அதுக்கப்புறம் அதை பிரீச் பண்ணி மேலே போக முடியாம கீழே போக மேலே வர, கீழே போக மேலே வர, இதே வேலையை தான் வச்சிருக்கேன் டில் 235. 235க்கு முன்னாடி கொடுத்திருந்த 230 கேண்டில் ஒரு சூப்பர் டூப்பர் கேண்டில். அதுக்கு அடுத்து கொடுத்த கேண்டில் அதை விட எக்ஸலண்டான ஒரு கேண்டில். ஸ்ட்ராங்கா போய் டார்கெட்டை ரீச் பண்றான். நாங்க எக்ஸிட் ஆனது இந்த இடத்துல. இங்க போய் டார்கெட்டை ரீச் பண்றான். 285ங்கிற டார்கெட்டை போய் போகணும். 279 கொடுத்துருக்கான். 80 அப்படிங்கிற லெவல் கொடுத்துட்டு எண்ட் ஆஃப் த டே இன்னைக்கு க்ளோஸ் வச்சிருக்கிறது போஸ்ட் மார்க்கெட் ஹவர்ஸ்ல எவ்வளவு சார் க்ளோஸ் வச்சிருக்கு? ஸ்டில் இட்ஸ் இன் ஃப்ரிக்ஷன் ஜோன். 242.1 ஸோ இது வந்து இன்னமும் ஃப்ரிக்ஷன் ஜோன்ல தான் இருக்கு. இது ஒரு சார்ட். இன்னொரு சார்ட்டையும் நீங்க பாத்துருங்க. இது பார்த்துருப்பீங்க. ரவுண்டிங் டாப் ஒன்று கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் கால்குலேட்டிவா நம்ம டிரா பண்ண இந்த ஹேண்டில், இது கப்பு மாதிரியும் இது ஹேண்டில் மாதிரியும் இருக்கு. இது இன்வெர்ஸ் கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன். இது வந்து
பேரிஷான ட்ரெண்டை இண்டிகேட் பண்ணக்கூடியது. இங்க டிரா பண்ணியிருக்கக்கூடிய இது வந்து ஒரு பெரிய ஸ்டாப்பிங் ஜோன். அது ஆக்சுவலி இந்த வயலட் கலர் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறேன். இது என்னதுங்க, ஒரு பெரிய ஸ்டாப்பிங் ஜோன். ரொம்ப மேல இருந்து கீழே வரும்பொழுது ப்ரொடெக்ட் பண்ணி சப்போர்ட்டை எடுத்துட்டு மேலே போவான். கீழே வரும்பொழுது ஏமாத்திட்டு திரும்ப மேலே எடுத்துட்டு போயிடுவான். கீழே இருந்து மேலே போகும்பொழுதும் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணுவான். இன்னைக்கும் அதை தான் ஃபேஸ் பண்ணியிருக்கான். நேத்து முத நாள் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருந்த மண்டே இது இன்னைக்கு இருந்தது இல்லையா, இது ஒவ்வொரு இடத்துலயுமே வந்துட்டு மேல போகும்போதெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகி கீழே வந்துருக்கான். இப்போ அந்த எட்ஜில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கான். அது என்ன வேல்யூனா 262.55. போன மந்த்துடைய லோ 23,262.55. இதுக்கு மேல போகிறச்ச உங்களுக்கு 23,363 த எலக்ட்ரிக் ஃபென்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். 363 ஒரு பெரிய ரிஜெக்ஷன். அதுக்கு மேல போறச்ச 424, அதுக்கு அடுத்து 480 இருந்து 524, அதுக்கு அடுத்து 595. ஒன்ஸ் 595 கிராஸ் பண்றாங்க அப்படின்னா தே ஷுட் கிராஸ் அண்ட் க்ளோஸ் அபவ் 637 இருந்து 644. ஏன்னா 2025 க்ளோஸ் இல்ல ஓப்பன் இல்ல அதுக்கு முன்னாடி 2025 2024 இதுல இருக்கக்கூடிய ஓப்பன் அண்ட் லோ வேல்யூ என்னன்னா 23,637, 23,644. இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரிஜெக்ஷன். அட் தி மேக்ஸ் 23,870. ஏன்னா 24,090 இருந்து மார்க்கெட் கீழே விழுந்துச்சு. எங்க 23,070க்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் இருக்குன்னு எடுத்து பார்த்துட்டு அதுல 0.786 நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா அது எங்க போய் நிற்கும், 23,870 போய் நிற்கும். இந்த 23,872 கடந்த 3 வருஷமா ஒரு பயங்கரமான ரிஜெக்ஷன் ஜோன். ஃபைன். ஸோ இப்போதைக்கு வந்து புல்ஸுடைய பர்சன்டேஜ் கொஞ்சம் ஆட் ஆயிருக்கு. முன்னாடி 51% வச்சிருந்தோம், இப்போ வந்துட்டு 51.5% வச்சுக்கிறோம் உங்களுக்கு புல்ஸுக்கு. சரிங்களா? அவங்க எப்போ வந்துட்டு 595 கிராஸ் பண்றாங்களோ அப்போ 55% மார்க்கெட்டுடைய கண்ட்ரோல் அவங்க கிட்ட இருக்குன்னு எடுத்துக்கலாம். பேர்ஸ் 106க்கு கீழே க்ளோஸ் வச்சாங்கன்னா அண்ட் 23,000 சைக்கலாஜி லெவலை கிராஸ் பண்ணும் பொழுது அவங்களுக்கு 51% அப்படிங்கிற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதர்வைஸ் இப்போ வரைக்கும் மார்க்கெட்டுடைய கண்ட்ரோல் புல்ஸ் கிட்ட இருக்கு. பட் டவுட் பண்றதா இருக்கு அவங்க ஜெனியூன் புல்ஸான்ட்டு. ஜெனியூன் புல்ஸா இருந்தா தே ஷுட் கிராஸ் அண்ட் க்ளோஸ் அபவ் 595. தட்ஸ் இட். ஃபைன் சார். இன்னைக்கு பொசிஷன்ஸ் எல்லாம் எதுவும் கிரியேட் பண்ற ஐடியாவும் இல்லை, அதனால அதை பத்தி எதுவும் பேசல. வி நீட் கன்ஃபர்மேஷன். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன், டெஸ்டினேஷன் டு சோர்ஸ்ல ஓடிட்டு இருக்கு. அண்ட் மிஸ்டர் கிளவுன் இருக்காரு, அவர் என்ன வேணாலும் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுவாரு. நைட்டு 3 மணிக்கு நமக்கு நைட் 3 மணி இருக்கும், அவங்களுக்கு மார்க்கெட் அவர்ஸ் வந்து ஃபியூச்சர்ஸ் க்ளோஸ் ஆகிற டைம் 3:30, ஓப்பன் ஆகிற டைம் இருக்கும் இந்த நெக்ஸ்ட் டேக்கு இதுக்கு வந்து. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வால்டர் கொடுப்பாரு, ஆக்சியோஸ், பெசன்ட், எக்ஸேட் அண்ட் இவர் மிஸ்டர் ட்ரம்ப். நம்ம இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்லாம் வச்சுட்டு இங்கே ட்ரேட் பண்றது கிடையாது. வேல்யூஸ் என்ன சொல்லுது, லெவல்ஸ் என்ன சொல்லுது, சைக்காலஜி என்ன சொல்லுது, கேண்டல் ஸ்டிக் சைக்காலஜி என்ன சொல்லுது, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட்ஸ் கமிட் பண்றது, அந்த எக்ஸிட் ஆகுறது எல்லாமே பேஸ். இப்போ நாளைக்கு பார்ப்போம், ஃப்ரெஷ்ஷாக அப்ரோச் பண்ணுவோம் மார்க்கெட்டை. டெய்லியுமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் இன்ட்ராடேல. வி கேன் கேட்ச், வி வில் கேட்ச். தேங்க்யூ ஆல்.